தமிழ் பற்று. எஸ், நம்ம ஒன் சைட் தப்பு நடக்கும்போது நம்ம பேசணும்ல. ஆக்சுவலாக அது வந்து தப்பு நடந்ததுனால நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணது. எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சோ. அதே மாதிரி பிரச்சனை அப்படின்னு எதுவும் இல்லை. எனக்கு இவ்வளோ நாள் பார்த்ததுல எனக்கு ஒரு ஒரு ஃபீலு அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ண தோணுச்சு. அது சரியா இருந்தால் ஓகே. ஏன்னா எல்லாரோட ஒப்பீனியனும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது என்னோட ஒப்பீனியன் பிடிக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அது தப்பு. ரைட்டா? ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணேன். தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவேன், சரியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவேன். தெரிஞ்சுக்கலாம். என்னோட என்ன மாதிரி நீங்கள் யோசிப்பீங்களா என்னன்னு. ஸோ திங்கதுனா நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணேன். 3 பேர் மட்டும் நான் லாஸ்ட்டாக சொல்லுவேன். அது சொல்ல வெயிட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஐ திங்க் ரிட்டர்ன் வந்து இன்ட்ரோவல் இருக்குது. எஸ், யார்கிட்ட வந்து பெருசாக சைலண்ட்டாக இருக்கும். அவன் கம்ஃபர்டான பர்சனுக்கு மட்டும் பேசுகிற கேரக்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பேசணும் அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட் ஜோன் வந்து யார்கிட்ட பேசுகிறோம் நம்ம அவங்ககிட்ட பேச முடியும். ஆனால் சில பேர் வந்து நானாக வந்து இல்லை. ஆனால் கம்ஃபர்ட் ஜோன்னா ஒரு 50% பேசுகிறதே எக்ஸ்ட்ரா பர்சன்ட் பேசுகிறேன். ஓகே, ஸோ எனக்கு தெரியாத ஒரு 50% பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக கம்ஃபர்டான ஒரு பர்சன்ல மணி அப்படி மனுஷனாக பேசிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கிடையாது. பட் மணி எப்படின்னா கம்ஃபர்டான பர்சன் மட்டும் பேசுறது போல மற்ற பேசிப்பாங்க. அது அவங்க தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி ஸோ அது தப்பு சொல்கிறது நம்மளோட தப்பு. அது மக்களுக்கு ஒருத்தருக்கு எப்படி என்னன்னு நம்ம சொல்கிறது நமக்கு அந்த வயசுல நம்ம போகிறத நம்ம வந்து யாராவது இப்படி நீ இப்படி பேசிக்கணும் அப்படி பேசிக்கணும் சொல்லும்போது நமக்கு எப்படி சுருள் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஏறும் பேசுவோம். அது சரி அது மணி சொல்கிறது மணி கையை பேசுவது ஆக்சுவலாக வந்து செம்ம டான்ஸர். ஓகே, சூப்பர் டான்ஸர். எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பண்ணி பிடிக்கும். ஓகே, செம்ம டான்ஸர். ரொம்ப டைப்பிஸ்ட் இல்லையா? எஸ். ஸோ அதனால் கொஞ்சம் பிடிக்கும். அதனால என்ன ஆச்சு ஒரு டைம் அப்புறம் எந்த இடத்துலையே இருக்கோ அவங்க வேலை பண்ணுறாரோ எனக்கு பர்சனலாக தோணுது. இந்த இப்போ இன்னைக்கு ஒருத்தவங்கிட்ட கழிச்சா அவங்க சூப்பர், நாளைக்கு இந்த பக்கம் எது கண்டிப்பாக இவங்க சூப்பர் அப்படின்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அண்ட் மணியோட கேப்டன்சி எடுத்துன்னா சூப்பர், சீரியஸாகவே சூப்பராக பண்ணாரு, ஃபன்னாக பண்ணாரு. இந்த டாஸ்க்னால எல்லாருமே பிஸியாக பஞ்சாயத்து ஆகுது. அவங்க எப்போவும் திடீர்னு சில பேர் பஞ்சாயத்து ஆச்சு. பட் இருந்தாலும் ஆனால் வந்து கேப்ட் பண்ண சுத்தம் அப்படின்னு இல்லாமல் ஃப்ரீயாக விட்டுட்டாலும் எனக்கு தோணுது. அது ஒன்று. அண்ட் மணியை பற்றி பேசினா ரவினை பற்றி பேசுனேன்னா ஏன்னா அவங்க எவ்வளோ கோர்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அவங்க 2 பேர் தான் ஃபேவரட் வச்சு பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து நேமாக இருக்கிறாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், இருக்காமல் இருக்கலாம். அது உண்மையாக போயிடலாம், அது வேற. ஆனால் ஆணித்தனமாக சொல்லணும், தமிழை வந்து மனிதனாக மட்டும் இல்லாமல் மனிதனாக மட்டும்தான் ஃபேவரட்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே மனிதனாக மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஆணித்தனம் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஃபேவரட்ஸ் சொன்னாரு அது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஏன்னா
ஃபைனல் ஸ்டார்ஸ் கொடுத்து அப்படின்னாலே வந்து இவ்வளோ பெரிய இது வந்து ஒப்பளம் தான் ஏசி நான் மன்னிக்காம தான் விளையாடுது மன்னிக்கு போகிறதுக்காக தினேஷ் அனுப்பிச்சு அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டுருந்தாங்க. நான் லைவ்ல பார்த்தேன். ஸோ நான் லைவ்ல பார்த்தனால இவ்வளோ சரி என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட். ஏன்னா நான் ஒன் ஹவர் ஷோ பார்த்தேன், லைவ்ல பார்த்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நமக்கு எப்படி பாடுறாங்க, நமக்கு எப்படி தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து என்னோட ஒப்பீனியன் தான் வந்து சொல்லுவேன். மேபி அது தப்பாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கும். வந்து அதனால ஓடும். ஓகே, ஸோ அதுதான் ரவினாவே வந்து லைவ்ல சொன்னாங்க. தினேஷ் நான் மன்னிக்காமலாம் வந்து தினேஷ் அவுட் பண்ணேன், இவங்களால செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. மணிக்காக அவங்களுக்கு பிடிச்சாத பர்சனோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ இப்படின்னா என்னோட மணிக்காக மட்டும்தான் ஆகலைன்னு சொல்லும்போது அவங்க என்னதான் இந்த மாதிரி பிளேஸ்லையா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது எஸ் பட் யாரெல்லாம் வந்து மாற்றி வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஃபேவரட்ஸில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரிஞ்ச அவங்க பண்ணுறாமலே சுத்தமாக தெரியல. இவங்க பண்ணிட்டாங்களே நானும் பண்ணுவேன் அந்த ஆட்டிடியூடில் அவங்க பண்ணுறத வேணுமே பண்ணுற எனக்கு தெரியல இருக்கலாம். ஏதோ பர்சனலாக அப்படின்னு எஸ். ஸோ எனக்கு வந்து ரவினா பண்ண மாதிரி அவ்வளோ டேலண்ட் வந்து அவங்க வந்து இன்ஸ்டன்ட் பண்ண மாதிரி எனக்கு போன உடனே அவங்க பைக்கில் சொன்னேன் அந்த அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதை சொன்னா லைவ்ல அந்த டான்ஸ் முடிஞ்சு வந்து ஓடி போய் அந்த அந்த கேஸை கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ அண்ட் அதை கொடுத்துட்டு மணி வந்து இவ்வளோ ட்ரை பண்ணாரு. அவங்க வந்து கன்வெர்ஸ் பண்ணுறது இங்கிலீஷ் சொன்னாங்க, இல்லை நானும் சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன மாதிரினா சும்மா அவங்கள பற்றி நான் இன்னும் நிறைய வச்சுட்டு இருக்கிறேன் இங்கிலீஷ் பற்றி அப்புறமா சொல்கிறேன். ஸோ மணி வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இதனால முன்னேற்றம் வந்து இல்லை, எனக்கு தான் கஷ்டப்படுறாங்களோ எனக்கு தான் வருவாங்கன்னு சொன்னாலும் கேட்கலான்னு ஒரு நிஜமாகவே ஒரு நல்ல டான்ஸரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு விஷயம் தான் அது. அதனால் அவங்க சொன்னால் யார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் சரி எனக்கு மணி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் பிடிச்சிருந்துன்னா ரொம்ப பேர் விஜய் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்படி தான் ஆடினாரு. அவர் உண்மையிலே ஸோ அது ரொம்ப 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 டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவரோட சேலண்ட்லேயே வந்து பேசுகிற மாதிரி இல்லை, யாரோட டான்ஸும் அவ்வளோ நல்ல மாதிரி தான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த மாதிரி ஓகேவா, அது அது வந்து அந்த டைமுக்கு தேவை இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மாதிரி ரிலேட்டிவாக காமிக்கணும் அவசியம் இல்லையே அப்படின்னா எனக்கு தோணுது. சொன்னாங்களே எல்லாமே வந்து இவங்க வந்து டீமாக வச்சுட்டு இவங்க அவங்க பண்ணனால ஓகே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து தோழிமா வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. எல்லாருமே அவங்ககிட்ட காசு அதனால எப்படி விளையாடுன்னு தெரியாமல் எல்லாருமே விளையாடுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஆகுது. அடுத்த மெயின் ரீசன் வந்து அப்படி பண்ண நடக்குது. ஓகே, வேறு எது வேணா கொடுக்கலாம் கூடாது அப்படின்னு அதான் யாரும் அப்படி பண்ணுது. மணி வந்து சொல்கிறாரு மாயா வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க அப்படி அது என்ன அது
ஆக்சுவலாக தேவைப்படுத்தான நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானா இருந்தால் அப்படிதான் பண்ணி இருப்பேன். ஓகே, ஸோ முடிஞ்ச உடனே ஓடி வந்து கஷ்டப்பட்டது அவங்க மட்டும் தமிழ் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபுல் கேஷும் மனிதர்கள் நம்மளோட கொடுக்கூடாது எப்படி தோணும். இப்போ கொடுக்க அவங்க மரியாதை ஜாஸ்தி ஆவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே மணி வந்து சூப்பராக இருந்தது. எஸ், ஐ சூப்பராக இருந்தது. பட் எல்லாருக்குமே பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் வந்து பண்ணாமல் போகணும். அப்படி இவங்க ரவீனா பண்ணனால ஏதாவது கேம் ஸ்பாயில் இருந்துச்சு சீரியஸாகவே. எஸ், ஸோ நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வச்சுட்டா மேம். எஸ், அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்குமே ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த குக்கிங் பண்ணும்போது சரி, ஏசி ஓகே நீங்கள் ஸ்வீட் அதை வச்சு மட்டும் இருக்கீங்க, நான் கூட பார்த்துருக்கோம். பட் உங்களோட குக்கிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகே, அது வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி நீங்கள் காமிக்கிறீங்க. ஸோ அது எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒப்பீனியன் வச்சுட்டே இருக்காங்க. இதில் வந்து இப்படிதான் இருக்கணும், வரலாம் என்ன பண்ண வைக்கீங்க அப்படிதான் இல்லை. அது வந்து அவங்களுக்கே தெரியல எப்படி வந்து குக் பண்ணணும், என்ன பேசிஸ்லாம் குக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியா இருக்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க அவங்க மைண்ட் செட்டில் பண்ணும்போது நீங்கள் திடீர்னு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணணும் அது டேஸ்டே பண்ணாதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்படி பண்ணும்போது எனக்கு எது செஞ்சாலும் பிக் பாஸ் ஒரு காசு வேணாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். எது செஞ்ச மாதிரி காசு வருது. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணீங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பண்ண மாட்டேன், இனிமேல் டான்ஸ் பண்ணணும், இனிமேல் சாங் போகணும், அப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க. ஒரு யூஸும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ரொம்ப பேட். ஒரு ஒரு நம்ம ஒரு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணோம்னா எந்த மாதிரி நினைச்சு நம்ம பண்ணதான் வேணும். நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் அதை வந்து நான் யாராக இருந்தாலும் எந்த சாங்காக இருந்துச்சு நம்ம அப்செட்டாக பண்ணிடுவோமே. கம்ப்ளைண்ட் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அது நிஜமாகவே அது பெரிய விஷயமா ஆகும். கம்ப்ளைண்ட் பண்ண நீங்கள் அப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்க மாதிரிலாம் தோணும். அந்த சாங் பற்றி என்ன அந்த சாங் அப்படி என்ன ஜஸ்ட் சாங். ஓகே, ஸோ அந்த மாதிரி அது ஏதாவது டாஸ் பண்ண இந்த மாதிரி டாஸ்னா யாராவது பண்ணுவாங்களா. அது எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்குமே எது கேட்டாலும் கம்ப்ளைண்ட், எது கேட்டாலும் ஒத்துழைப்பு, எது கேட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறது எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வந்து நேற்றுலாக தெரிஞ்சது எனக்கு லைட்டெல்லாம் தெரிஞ்சுது. அவருக்கு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆர்மிக்கு ஜாயின் பண்ணிட்டானா இல்லை தெரியல. ஆர்மி கேப்டன் நின்று பேசிட்டு இருந்தாரு. அதை பார்த்தேன். அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அவங்களும் வந்து என்னன்னா எது இருந்தாலும் சரி நான் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தேவையான விஷயத்துக்கும் வராரோ வாண்டடாக வந்து என் சாய்க்கியர் அந்த மாதிரி காமிக்ஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு பர்சனாக தோணுது. எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒப்பீனியன் திணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே ஒரு பிரச்சனையா அப்போ நம்ம போகணும், நம்ம வந்து நம்ம ஒப்பீனியனை அவனை திணிக்கணும், அந்த மாதிரி பர்பஸாக அவர் இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஸோ அவ்வளோ பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆனால் பரவாயில்ல, மற்றவங்க பிரச்சனைக்கும் இன்வால்வ் ஆகும்போது ஆதாயம் என்னடா இது அப்படின்னு தான் தோணுது. ஸோ அது தான் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு ஆயிடுச்சு. சீரியஸாகவே அவர்
நிஜமாவே வந்து இவ்வளோ நாள் இருப்பான்னு நான் நினைச்சப்ப பார்ப்பேன். ஏன் இருப்பாருன்னு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஏன் எதுக்கு தேவையே இல்லை. எல்லாமே வேஸ்ட் தான் சொல்றாரு. ஆக்சுவலாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இத்தனை பரவாயில்ல ஓகேங்களா. அவராவது ஏதாவது ஒரு கேம் ஏதாவது ஒன்று பண்றாரு. இவர் என்னன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு கேமை பார்ட்டிசிபேட்டே இல்லாமல் ஏதாவது ஒன்று அன்வாதம் பண்ணிருக்காங்க. அன்வாதம் ரொம்ப இருக்கிறாரு. அன்வாதம் கேர்ள்ஸ் விளையாட்டு எதுவுமே வந்து சரியே இல்லை அப்படின்னு. அண்ட் இது வந்து அப்படி என்ன வந்து நான் பார்த்ததில்லை. எல்லாருமே சரி மம்மி சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்ச்சிலப்போ நான் பார்த்ததே இல்லை. அவர் ஒர்க் பண்ணி மணியோட கேம்பெயின்ஸில் தான் நான் பார்த்தேன். அவர் ஒர்க் பண்ணது மற்ற கேம்பெயின்ஸில் ஒர்க் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சும்மா இருப்பாங்க. எதுவுமே டாஸ்க்கும் பண்ண மாட்டாரு, எதுவுமே பண்ண ஏதோ பண்ணபடி பேசுறாரு. அது பற்றி நான் அப்புறமா வரேன். ஓகேங்களா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அது வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாரு. எதுவுமே இல்லாத விஷயத்துக்குனா வந்து நாமினேட் பண்ணுவேன்னு அடிச்சுப்பாங்க. நாமினேட் பண்ணால் கோச்சிக்கிறாரு. ஏதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்க சாப்பிட்றத வச்சு கமெண்ட் பண்ணுறாரு. இவங்க சாப்பிடணும்னு யாராவது சொன்னால் கோச்சிக்கிறாரு. யாராவது பழச்சாருன்னா அவர் அது ஃபன்னு சொல்றாரு. மற்றவங்க இதில் பழச்சாருன்னா சீரியஸ் ஆகிட்டாரு. ஆல்ரெடி நிறையா பிக் பாஸ் ரிவ்யூவோட நான் பார்த்துருக்கேன். அவங்க சொன்னதும் எனக்கும் அது ஆக்சுவலாக ஃபீல் ஆன விஷயம். அவர் அருளானா இல்லையான்னு எதுவே தெரியல. அவர் அருளான்னு பார்த்தாலே ஒரு வாரத்தில் நான் அது ஒரு ட்ராப் கூட நான் பார்த்ததில்லை. ஸோ ஆக்சுவலி சும்மா ஒரு ஃபேன் சொல்லிட்டு அந்த ஜட்டப்னு டான்ஸ் மட்டும் ஆடுது. அது வீடியோ பார்த்து அது மட்டும் தான் பண்ணாரு. ஏதாவது பண்ணால் அது தப்பாக பண்ணணும்னு அந்த மாதிரி ஒரு விஷயமா ஏதாவது தான் பண்ணாங்க. மாயாக்கு வரவே இல்லை. ஸோ ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஓகேவா. அதுலேயே அந்த கேரக்டரை பற்றி எதுவுமே தெரியப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். என்னோட மற்றவங்க பண்ணுறதுக்கு விதமாக வச்சுக்கலாகும் எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து அண்ட் அதே மாதிரி ஏதாவது கூடவே சுற்றிட்டு இருந்தது. என்ன சொல்றது, யாருக்கு ரொம்ப ஃபேவரட் அவரும் அதே மாதிரி தான். மணி என்னை பொறுத்த வரைக்கும் மணி அப்படின்னா புரிஞ்சுது சார். இவங்க 3 பேரும் வந்து எந்த பக்கம் வந்து ஜாஸ்தியாக கைத்தட்டு வருதோ அந்த பக்கம் சாயிடாகும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து நெல்சன். எனக்கு ஸ்டார்டிங் நெல்சன் ரொம்ப பிடிக்கும். செம்ம டேலண்டான பர்சன். பார்த்தா சூப்பராக பாடுறாரு, சூப்பராக கிரியேட் பண்ணுறாரு, சூப்பர் அப்படின்னு சின்ன சின்ன தப்பு நேரம் போகிறதுனால அவங்க நேரேஸ் பாயிண்ட் இருக்கு. பட் அந்த கோவம் வந்து என்னை தப்பாக கூட சொல்லலாம். பட் அந்த கோவம் வந்து நியாயமான கோவம் தான். இந்த பர்சனல் ஒப்பீனியன். எஸ், ஏன்னா வந்து சும்மா அதை வச்சே வந்து டார்கெட் பண்ணி அதை வச்சே பேசிட்டு அதை பற்றியே சொல்லிட்டு ஏன்னா அவள் வந்து பாயிண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படியாவது ஆடி காலத்தை ஏதாவது பண்ணினாங்க அது தோண்டி எட்டு கிரியேட் பண்ணும்போது கோவம் வரத்தான் சரி. சும்மா கோவத்தை இப்போ நம்ம எது வேணாம் எதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கணும் அதை பற்றி பேச சம்ப வாங்காகும். அந்த வாங்கிதான் நமக்கு எந்த கேர்ள்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா நம்ம கோவத்தை வந்து கேர்ள்ஸ் வரதான் செய்யணும். ஓகேவா. அதை வந்து சும்மா வந்து கோவம் வரமாகவே வந்து அவங்க வாழ்ந்ததை பார்த்தோம்னா கட்சியாக தெரிஞ்சுது. காலகாலமாக வந்து தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னமும் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க.
அவங்களுக்கே வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற உள்ள போயிடு. ஆனால் வந்து தெரியல. ஆக்சுவலி என்னன்னா யாருக்கு வந்து ஹேட்டட் ஜாஸ்தி ஆகணும் அவங்க சும்மா கூட்டிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து கிளாஸ் அதிகமாக வரும். அந்த ஒரு லாஜிக் அந்த ஒரு மொத்தமான லாஜிக் தான். அதுதான் அவங்க பண்ணுறாங்கன்னா என்னமோ எனக்கு பர்சனலாக தோணுது. தூய்மையான அந்த டைலர் தப்புன்னு தோணுது. ஓகே அந்த வேர்டு வந்து தப்பாக இருக்கலாம். சுடுங்க அப்படின்னு சொல்கிறதுன்னா தப்பாக இருக்கலாம், தப்பு தான். ஓகே நான் வந்து அதுக்காக அந்த ஹோல்டை வர வச்சது வந்து அந்த மைண்டில் வந்து நம்ம வந்து அதிகமாக எதோ பார்ப்போம் எதோ கேட்கணுமோ அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தது வந்து தப்பு தான். ஓகே அவன் நிறைய தப்பு பண்ணிட்டான் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே அண்ட் என்ன சொல்றது சும்மா வந்து அதை வச்சு அதை வந்து சொல்லி அவங்களாம் சொன்னாங்க மக்கள் எல்லாம் வந்து நீ ஏதாவது பண்ணு மருந்தே போயிடுவாங்க அதை வந்து ஞாபகமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்ப ஆக்டிவான பாட்டுலாம் பாடிட்டு பாட்டுலாம் ஏறிட்டு ஸோ நியூவாக வந்து பாட்டை கிரியேட் பண்ணிட்டு இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா ஏதாவது ரொம்ப சொல்லிட்டு இருக்காது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நீ எங்க எப்படி மாதிரி ஏறுற ஏன் எப்படி பண்ற ஏன் இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி ஏறுற தேவையான சரி இந்த மாதிரி காற்று ஏறும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஏறணும்னு தோணாதான். பட் இருந்தாலும் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்காம இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுக்காம மற்றவங்க வந்து சும்மா பார்த்துக்குள்ள வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் கேர் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டு நம்ம வேலை என்னமோ அதை பண்ணோம்னா அதுதான் கோல் அடிச்சிடும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து விஜய் வரணும். செம்ம டான்ஸரு. ஸ்டார்டிங்ல வந்து ஏன் சாப்பிட்டா இருந்தாரு. இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப வந்து ஸ்லோவாக அவங்க பேசுறது அப்படியே வந்து புதிய மாதிரி நல்லா மைண்ட் போகிற மாதிரி பேசுவார். விஜயகாந்த் வந்து செம்மையாக இருக்குது. அவர் வந்து நல்லா சூப்பராக ஆடுறாரு. அப்படி சூப்பரான டான்ஸர், சூப்பரான பிளேயர் அண்ட் சூப்பரான குக்கர். எஸ் நிறைய பார்த்தேன். செம்மையாக சொல்லி கொடுக்குற டேலண்ட் இருக்கு. குக் பண்ணுறதை விட குக்கிங் சொல்லி கொடுக்குற விஷயம் அது நான் ரொம்ப தெரிஞ்சு வராது. ஏன்னா வந்து நமக்கு என்ன வருமோ அதுதான் வந்து பண்ண முடியும். சில பேர் தான் அப்படிதான். ஆனால் விஜய் வர்மா வந்து சொல்லும் போது ஏதாவது வாய்ஸ் பண்ணிப்பாங்க. அது அது பெரிய மரகாத மாதிரி சொல்லுறது. அவ்வளோ நீட்டு நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி அவ்வளோ என்ன சொல்றது அவ்வளோ நல்லா சொல்லிருக்காரு. டான்ஸ் கிளாஸ் கூடவே வந்து குக்கிங் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். எனக்கு செம்ம சூப்பராக சொல்லிருக்காரு. அவ்வளோ அவ்வளோ நீட்டாக அவ்வளோ கிளியராக அவ்வளோ சூப்பராக சொல்லிருக்காரு. கண்டிப்பாக மறக்கவே மாட்டாரு. அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கான். அவ்வளோ என்ன தனியாக ஒரு யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக சொல்லிட்டுருக்காரு. நல்லா அதெல்லாம் பாதி ஒரு டிஷ்ஷை வந்து இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு 3 பேர் தான். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம மாயா பூர்ணிமா பற்றி பேசலாம். மாயா பூர்ணிமா 2 பேர் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா அதுவே சீரியஸாக தப்பர் ஐம் ரியலி சாரி. அண்ட் சில பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பாதியில் போயிடும். ஓகேவா ஈகோவா போயிடும். ஓகேவா ஆனால் எவ்வளோ கெட்ட பேர் வந்தாலும் சரி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி ஒருத்தர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதை வந்து மக்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணால என்ன பண்ணிடும்.
அவன் தனியாக ஆறாவது இவன் தனியாக ஆறாவது என்னோட பட் அப்புறம் ஒரு ரெண்டு பேரும் ஒரு அப்பா ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு லவ்வோட இருக்கும்போது வா அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க 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 தேவை யாருக்காவது ஒரு தேவை அடுத்த செகண்ட் நிற்கிறாங்க ஆனால் பா செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க நான் வந்து அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே நான் வந்து பெரிய 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 ஃபேன் சீரியஸாகவே அந்த பிக் பாஸ்லேயே நீங்கள் பார்த்துட்டீங்க சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே ஆல்ரெடி வந்து நான் சொல்கிற மட்டும் நீ கேட்குற மாதிரி கொஞ்ச நாள் பேசாமல் இருக்காங்க பச்சு மாறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மட்டும் எப்போ ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றாவது மாதிரி பேருக்காங்க ஸோ அப்படி இருக்காங்க நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா யாருக்கையாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க மேலே ஏதாவது ஒரு சின்ன வருஷம் ஓப்பனாக பேசிட்டு அப்பவே அன்றைக்கே ஸ்டாப் அவுட் பண்ணிக்கணும் அந்த டே எப்படி ஃபுல் டே என்ன ஆச்சுனோ அது ரீகால் பண்ணிட்டு அவங்களோட டிசப்பாயின்ட்மெண்ட் அவங்களோட ஃபைட்டு இதுவாக இருந்துச்சு அன்றைக்கே பேசி அப்படியே ஸ்டாப் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க அதை வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன் ஆனால் செம்ம பண்ண செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாங்க யாருக்குமே வந்து பயப்படாமல் ஓப்பனாக பேசுறது அண்ட் விட்டு கொடுக்காம இருக்கிறது பேசுறது ஸ்லாங்கு அதெல்லாம் வந்து நான் செம்ம அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது டாஸ்க்காக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் நீங்கள் சிரிச்சு அதுக்காக பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறது அப்படி புரியுமா ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர் வேலையா புரியுமா ஸோ இன்னும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு ஓகே அந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன் சரி ஓகே அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ உடஞ்சி எல்லாரும் அவங்களையே வந்து போஸ்ட் பண்ணி இந்த கேம் தான் அந்த மாதிரி போட கிடையாது மாயா சொல்லுங்க சீரியஸாக காணாகும் சீரியஸாகவே செம்ம காணாகும் அவங்க பேசுறது அவங்க பேசும்போது அவ்வளோ இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப டவுனாகி ஓகே இனிமேல் நம்ம வந்து ஓப்பனாக இப்போ கண்டிப்பாக நான் பார்க்குற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் டெய்லி ஃபைட் இருக்கும் டெய்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெய்லி ஆர்குமெண்ட்ஸ் வரும் அவங்க வந்து சொன்னால் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பனாக பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி ரகசியமாக பார்த்ததுக்கு ஓப்பனாக பார்த்ததானே இப்போ இண்டிவிஜுவலாக இருக்காங்க இப்போ தனியாக ஆகாங்கன்னு அவங்க இதில் கிரிக்கெட் பண்ணுவாங்களாமா அவங்க சில பேர் ஃபைனலாக வந்து இண்டிவிஜுவல் பற்றி பேசப்படுறாங்க அவங்க சீரியஸாக அவங்க நிஜமாகவே இண்டிவிஜுவல் பெயர் தாங்க ஜாமோல மணி ரவினா சீரியஸான தினேஷ் விஷ்ணு கொஞ்ச நாள் இருந்தார் ஸோ விஷ்ணு இவரோட வந்து ஜாயிலே இல்லை ஜாம் அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லை அவங்க வந்து இண்டிவிஜுவல் பெயர் ஓகே அவங்க வந்து நிஜமாகவே அவங்க சொல்லலாம் அவங்க நிஜமாகவே இண்டிவிஜுவல் பெயர் தான் ஏன்னா எல்லாருமே வந்து தப்பு சொல்கிறேன் எல்லாருமே தப்பு நான் தான் பழகு எல்லாருமே வந்து குத்தம் நான் மட்டும் பழகு நீ பேசுறதா நான் பேசுறதா பழகு எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு யாருக்கு கூட இதெல்லாம் கண்டிப்பாக ஒன்றும் அப்படிதான் இருப்பேன்
என்னால் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணால் அப்பா அந்த மாதிரி தான். என்னன்னா வந்து இந்த பாரு ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அப்படியே மனசில் அப்படியே வாதத்தை போல விஜயகாந்த் ஜெட்டிலியா நஸ்ரியா அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி ரொம்ப நல்லா எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரொம்ப ஆகவே ஆகாது சொல்லி அதுவே இந்த பாரு நான் உன் மக்களெல்லாம் சொல்கிறேன் உன்னோட நிறைய எனக்கு நல்லா சொல்கிறேன் நீ இப்படி இருந்துக்கோ நான் எப்படி பார்த்தியா நான் என்னமே பண்ண பார்த்தியா நான் இப்படி செல்ஃப் ப்ரொமோட்டிங் கணக்குனா பார்த்து இவ்வளோ செல்ஃப் ப்ரொமோட் இந்த வந்து என்ன சொல்கிறது ரவீனா சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் தான் பண்ணிட்டு அவங்க பச்சையாக தெரிஞ்சு அவங்க ரவீனா சொன்னது 100 ஏன் ரவீனா இப்போ சொன்னாங்கன்னா பிஃபோர் வீக் வந்து அச்சனை வந்து டிக்கெட்டு கம்மியாக வாங்கிட்டாங்க அதனால ஓப்பனாக சொல்கிறாங்க ஓகே ஸோ அது ஒன்று சீரியஸாக அப்படிதான் பண்ணணும் நீ தப்பு நான் மட்டும்தான் படுத்து அப்படின்னு இந்த மாதிரி கேரக்டர் செம்ம இரிட்டேட் ஆகும் வந்து பார்த்தா வந்து நான் எவ்வளோ நல்லது தெரியுமா நான் எப்படி இருப்பேன் தெரியுமா நான் இப்படி தெரியுமா நான் அப்படி தெரியுமா இது என்ன அந்த மாதிரி கேரக்டர் நான் இந்த மாதிரி கேரக்டர் நான் மீட் பண்ணனா நான் லைக் கொடுப்பேன் இந்த போட்டஸ்பான் நானும் வரவே மாட்டேன் நீங்கள் தயவு செய்து வந்தாங்க அப்படிதான் ஓகேவா எனக்கு என்ன பிரச்சனைனா வச்சுக்கா மேம் தான் விட்டு இங்கிலீஷ் பிளேயர் வந்து அந்த டைம்லேயே வந்து ப்ரெடிக்ட் போக முன்னாடி வந்து கேட்டுருக்காங்க எப்போ ஆஃபீஸ் பண்ணாரு எப்படி நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ மட்டும் எப்படி ஏன்னா கண்டிப்பாக ஓகே மேபி நான் தப்பாக கூட சொல்லலாம் பட் எனக்கு அப்படியே புரியுது அவர் போனால் போதும் நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நினச்சிருக்காங்க இதெல்லாம் எனக்கு அப்படியே ஃபீல் ஆகும் அவங்க வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்வர்யா அதை வச்சு வந்து இதை சூப்பராக வந்து அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க தேட்டர் வந்து தலைப்பால் புரியல அதனால் போன வீட்டில் தான் செம்மையாக ஆடுனால அது டவுனோட ரொம்ப நல்லவங்க ரொம்ப அனைத்துக்கு நல்லவங்க ஆயிட்டாங்க அதை எப்படி சாரின்னு அவ்வளோ சாரி கேட்டாங்க யார் சுவாமி அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ஓகே எனக்கு கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ வீடியோ பார்த்தேன் என்னோட டைம் இதை எல்லாமே முழுக்க என்னோட ஒப்பீனியன் ஓகேவா ஸோ அவனுக்கு மேபி பிடிச்சா கண்டிப்பாக பிடிக்காமலும் போகலாம் ஓகேவா ஸோ அது உங்களோட ஓன் சாய்ஸ் ஓகே ஸோ அதனால ஓகே பீஸ் ஓகே காய்ஸ் நான் பரவாயில்ல ஓகே பாய்